ஹீரோயினை விரட்டி பிரபல சீரியலுக்கு மூடுவிழா நடத்திய ஜீ தமிழால் அதிர்ச்சியில் இருக்கிற ரசிகர்கள் ஒரு பக்கம், நடிகர் கவினுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாக நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. கவின் மட்டும் எப்படியோ பொழைச்சிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் அவருடைய நண்பன் பிரதீப் ஆண்டனி செய்த செயல்னு சொல்லி கவின் எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்க அந்த விஷயம் ஒரு பக்கம். மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி சேலையில் வசீகரமாக வந்து பயங்கரமாக இறங்கி கலக்கிட்டு இருக்கக்கூடிய லாஸ்லியானு அடுத்தடுத்து 3 விஷயங்களை உங்களுக்காக இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். இந்திய தமிழ் தொலைக்காட்சிகளில் சன் டிவி, விஜய் டிவிக்கு அடுத்து ரொம்ப பிரபலமாக காணப்படுறது ஜீ தமிழ் தொலைக்காட்சி தான். இதுல ஒளிபரப்பாகும் சீரியல்கள், ரியாலிட்டி ஷோக்கள் ஆகியவற்றுக்கு பெரும் ரசிகர் பட்டாளமே இருக்கு. கடந்த ஆண்டு பிரியங்கா நல்காரி மற்றும் நலந்தாவோட நடிப்புல ஒளிபரப்பான சீரியல் தான் நல தமயந்தி. இந்த சீரியல்ல பணத்தை எதிர்பார்க்காம பலரது பசியை போக்குறத வரமா நினைக்கிற ஒரு நாயகியும், எல்லாத்தையுமே பிசினஸா நினைக்கிற ஒரு கதாநாயகியும் வச்சுதான் சீரியல் கதையை மொத்தமா நகர்ந்துட்டு இருந்துச்சு. இப்படி வாழ்க்கையில எதிரெதிர் கோணங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 2 கதாபாத்திரங்கள் எப்படி திருமணம் பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த சீரியலோட மெயின் பிளாட்டாவே இருந்துட்டு இருந்துச்சு. அண்மையில இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த கதாநாயகியான பிரியங்கா நல்காரியோட கதாபாத்திரம் இறந்ததா காட்டப்பட்டது. இதனால இந்த சீரியல்ல இருந்து பிரியங்கா விலகி விட்டதா தகவல் வெளியானது. இதையடுத்து நடிகை பிரியங்கா நல்காரி, நான் அந்த சீரியல்ல இருந்து விலகலாம் இல்லை, அடுத்த படப்பிடிப்புக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இதைத் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான செந்துருப்பூவை சீரியல்ல நாயகியா நடிச்சிட்டு இருந்த ஸ்ரீநிதி இந்த சீரியல்ல கதாநாயகி அறிமுகமாகி இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியல் அவங்கள வச்சுதான் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா இப்போ இந்த சீரியலுக்கு மூடு விழா நடத்தியிருக்காங்க சீரியல் படக்குழு. அதாவது சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சி படமாக்கப்பட்டு விட்டதா சமூக வலைதளங்கள்ல அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. இதன் மூலமா இந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா நல்காரி அவர்களுடைய கதாபாத்திரம் நல்ல மாதிரி இருந்தப்போ இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அவங்களுடைய கதாபாத்திரத்தை எதுக்கு வந்து இருக்கிற மாதிரி காமிச்சாங்க, எதுக்கு அவங்களுடைய கதாபாத்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றதே தெரியல. ரசிகர்கள் மத்தியில் இந்த சீரியலுக்கு அதுக்கப்புறமா தான் வரவேற்பு குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் புது ஹீரோயினை கொண்டு வந்தாங்க, எதுவுமே வேலைக்காவல. இப்போ அந்த சீரியலை ஒரு வழியாக கிளைமேக்ஸ் காட்சியை எடுத்து முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய டாக் இருக்கு. சீரியல் கதாநாயகனா இருந்து இப்போ வெள்ளித்திரையில கதாநாயகனா உயர்ந்திருக்கக்கூடிய நடிகர் கவின் அவருடைய நடிப்பில் சமீபத்தில் ஸ்டார் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் நிறைய அவர் கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு இன்டர்வியூல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத எமோஷனலான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவின் நடிப்புக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அவருக்கு பெரிய விபத்து ஏற்பட்டதா அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக கவின் குடும்பத்தோட அவருடைய சொந்த ஊருக்கு வேன்ல போயிருக்காரு. அப்போ கவினுடைய அக்காவுக்கு அடுத்த வாரம் திருமணம் நடக்கிறதா இருந்திருக்கு. அதுக்கு முந்தைய வாரத்துல இந்த சம்பவம் நடக்கவும் தான் வேற வழியே இல்லாம எல்லாருமே குடும்பமா போயிருக்காங்க. துரதிருஷ்டவசமா அந்த வேன் ஒரு விபத்துல மாட்டி இருக்கு. அதுல கவினுக்கு அதிகப்படியான அடி ஏற்பட்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலைமைக்கு அவர் போயிட்டாராமா. கவின் போன அந்த வேன்ல தான் வந்து அவருடைய அக்காவும் கூட இருந்திருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களுக்கும் எந்த அடியுமே படாம தப்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு கவின். என்ன அப்படின்னா, அவங்க போன வேன் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதே இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த விபத்துல கிட்டத்தட்ட 14 பேர் இறந்து போயிருக்காங்களாமா. இவங்களுக்கு நடந்த விபத்துல தான் இவ்வளவு பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கவின் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த விபத்துல கவினுக்கு ஏற்பட்ட அடியில அவரால் கொஞ்சம் மாசத்துக்கு எந்திரிச்சு நடக்க முடியாம கம்ப்ளீட்டா பெட்லயே இருந்தாராமா. அந்த சமயத்துல அவருடைய நெருங்கிய நண்பரான பிரதீப் ஆண்டனி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவர் பாத்ரூம் கூட்டு போறதுல இருந்து இவருக்கு டவல் பாத் கொடுக்குற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்கிட்டாராமா. அது மட்டும் இல்லாம எப்போதுமே சீரியஸா இருக்க முடியாது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கவும் மாட்டாங்கல்ல. அதனால வெளில போயிட்டு இவருக்கு தெரியாம வந்து மட்டன் சுக்கா அப்படி இப்படி நான்வெஜ் சாப்பிட்டு வந்துட்டு கவினை வெறுப்பேத்துறது, அங்க வர நர்சுங்களை சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல கவின் கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே பிரதீப் ஆண்டனி அப்படி கவினை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பிரதீப் செஞ்ச அந்த சின்ன சின்ன உதவியெல்லாம் என்னோட வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்த சமயத்துல என் கையில சுத்தமா காசே இல்லை. அப்ப வேற ஒரு நண்பர் தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாரு. இப்படி நண்பர்களால தான் என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். எப்பவுமே ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதில் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, கண்டிப்பா அடுத்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இதன் மூலமா கவின் வந்து பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுத்திருக்காரு. இலங்கை கிளிநொச்சியில பிறந்து கடந்த 2015ஆம் ஆண்டு ஒளிபரப்பான குட் மார்னிங் ஸ்ரீலங்கா அப்படின்ற நிகழ்ச்சியில தொகுப்பாளினியா அறிமுகமானவங்க தான் லாஸ்லியா மரியநேசன். அதுக்கப்புறம் செய்தி வாசிப்பாளராகவும் இவங்க வந்து பணியாற்றி இருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்ல ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில 3வது சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா இவங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியின் மூலமா தான் இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிக இருக்காது. தமிழ்ல ஒரு சில படங்களை நடிச்சிருக்கிற, அடுத்து ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய லாஸ்லியா மரியநேசன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்களாமா. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் எதிர்பார்க்கிற மாதிரியே தன்னோட கனவுப்படியே தனக்கு அமையும், தமிழ் சினிமாவில் தனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்கள்ல பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய லாஸ்லியாவுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. ஸோ சமீப காலங்களாக மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாறி நிறைய போட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி போட்டோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரசிகர்கள் பயங்கரமா வந்து லைக்ஸ் ஷேர்னு தட்டி பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா லாஸ்லியா ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. அந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் விட்டுட்டு ஒரு ஹோம்லியான ஒரு சாரி லுக்ல இப்போ சேலை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சேலையில ஒரு கலக்கலான லுக்ல ஒரு போட்டோ ஷூட் நடத்தி அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ்லாம் வந்து பதிவிட்டு இருக்காங்க. உங்களை இவ்வளவு ஹோம்லியா அழகா சாரியில ட்ரெடிஷனலா பார்த்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கீங்க, தயவு செஞ்சு இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் கமெண்ட்ஸ்ல ரசிகர்கள் உருகிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும்
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.